வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறை ஆரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் இது அரபு நாடு. அந்த அரபு நாட்டில் ஒரு முல்லா இருந்தார். பாய் இருந்தார். பாய் வந்து தினமும் வணிகத்துக்காக குதிரையில் கழுதையில் போவார். வணிகப் பொருள்லாம் ஏற்றிட்டு போவார். போகும்போது ஒரு நாள் வந்து வணிகத்து பொருள் இல்லையா, அதை வாங்கிறதுக்காக அங்கே இருக்கிற மக்கள் அவரை கூப்பிடுவாங்க. அவர் மட்டும் போயிட்டே இருப்பார். அது மட்டும் கழுதை போயிட்டே இருக்கும், அதில் போயிட்டே இருப்பார். அதில் உடனே அந்த 2 நாள் பார்த்தாங்க அந்த வியாபாரம் பண்ணுறவங்க. என்னங்க நீங்கள் நாங்கள் கூப்பிட்றோம், நீங்கள் மட்டும் கவனிக்காமல் போயிட்டே இருக்கீங்க, நிற்க சொன்னால் நிற்க மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப கடுமையாக கோச்சிக்கிட்டாங்க அந்த பொருள் வாங்குறவங்க. உடனே முல்லா சொன்னார், அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு மதிப்பு கொடுக்காம இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்குது. ஆனால் நான் சொல்கிறது இந்த கழுதை கேட்க மாட்டேங்குது, அது மட்டும் போயிட்டே இருக்குது. நான் வந்து வடக்க போகணுன்னா தெற்க போகுது, தெற்க போகணுன்னா வடக்க போகுது, கிழக்க போனால் மேற்க போகுது, மேற்க போனால் கிழக்க போகுது. இதுமாரி மாறி மாறி போயிட்டு இருக்குது. நான் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போக முடியல. அது அது இஷ்டத்துக்கு தான் நான் போக வேண்டியதாக இருக்குது. இதனால தான் என்னால் நீங்கள் சொன்னதுக்கு நிறுத்த முடியல. அது எங்கே போய் நிற்குதோ அந்த இடத்துல தான் நான் வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அப்புறம் எப்படிங்க நீங்கள் இந்த ஊருக்கு போகணுன்னா அந்த ஊருக்கு போக முடியாதாங்க? ஆமாங்க, நான் நினச்ச ஊருக்கு போக முடியாது. ஆனால் நான் எந்த ஊருக்கு அந்த கழுதை இட்டும் போதோ அந்த ஊரில் போய் அந்த வியாபாரத்தை நான் முடிச்சுக்குவேன், அங்கே இருக்கிற வேலையை முடிச்சுக்குவேன். இப்போ ஒரு நாளைக்கு வடக்க போகணும்னு நினச்சிட்டு போகிறேன், தெற்க போயிடுச்சுன்னா அது தெற்க ஒரு வேலை இருக்கும் எனக்கு தெற்கு பக்கத்தில், அந்த இருக்கிற வேலையை அங்கே அன்றைக்கி முடிச்சிடுவேன். அடுத்த நாள் மறுபடியும் அது எங்கே வடக்கு பக்கம் போயிடுச்சுன்னா வடக்கில் இருக்கிற வேலையை அடுத்த நாள் முடிச்சிடுவேன். இது மாதிரி அந்த கழுதை எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கத்துக்கு தகுந்தாலும் என்னுடைய வேலைகளை முடிச்சிடுவேன். நான் அதை ஒரு குறையாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அது கூட போராடி நம்ம ஜெயிக்க முடியாது, அது இஷ்டத்துக்கு தான் போவோம் அப்படின்னு சொன்னார். இதுதான் வாழ்க்கையிலே மனிதன் வந்து ஒன்று நடக்கணும்னு நினைக்கிறோம், அது நடக்கலைன்னா அதை பற்றி வருத்தப்படக்கூடாது. அதற்கு ஈடாக இன்னொரு விஷயம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுறது, வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணுமே தவிர கிடைக்காதது, போக முடியல, இங்கே வர முடியல அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறது நம்முடைய காலத்தை விரயம்தான் பண்ணும், மன உளைச்சலை தான் ஏற்படுது, சந்தோஷத்தை ஏற்படுத்தாது. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம போகிற போக்கில் என்ன நடக்குதோ அதை செஞ்சுட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம்ன்றது தான் அந்த கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.